நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு மீனவருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்காராம். தனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தையும் கடல்லே விட்டவரோட கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகப்பட்டினத்தில் முக்கியமான விழாவிலையும் ஒன்று இந்த தங்க மீன் திருவிழாவுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா நாகப்பட்டினத்தில் உள்ள நீலாதாட்சி அம்மன் கோயிலில் தான் இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த தங்க மீன் திருவிழா நடக்குங்க. அதிபத்த நாயனாரில் மொத்தம் 63 நாயனாரில் உண்டு. அதில் இவரும் ஒரு முக்கியமான நாயனார். இவருக்கு நம்ம நாகப்பட்டினத்தில் உள்ள நீலாட்சி அம்மன் கோயிலில் தனி சன்னதியே உண்டு. இவருக்கு ஏன் அதிபத்த நாயனார் பேர் வச்சுருக்காங்களா? எந்நேரமும் சிவனே நினச்சிட்டு இருப்பாராம். சிவன் மீது அதிக அளவில் பக்தி வச்சுருப்பாராம். சிவனே 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 அவரை பற்றியே பாடிட்டுருப்பாராம். இவரோட குலத்தொழில் என்னென்னா மீன் பிடிக்கிறது அவரோட குலத்தொழிலும். அன்றாட மீன் பிடிப்பது, அதை விற்கிறது அவரோட வேலையே. இவருக்கு ஒரு வைராகியம் இருக்குங்க. அதாவது இவர் மீன் பிடிக்கிறப்ப எது சிறந்த மீன் பார்ப்பார். அந்த சிறந்த மீனை சிவனுக்கே தொண்டு செஞ்சிருவார். அதாவது கடல்லே விட்டுவார் சிவனை நினச்சிக்கிட்டு. ஒரு நாள் சிவபெருமான் அதிபத்த நாயனாரை சோதிக்கிறாரு. தன் மீது எவ்வளோ பக்தி இருக்குன்னு பார்ப்போமேனு. எப்படி சோதிக்கினார்னா, ஒரு நாள் இவர் கடலுக்கு போகிறார். கடலுக்கு போய் வலை வீசுறார். இவர் வலையில் எந்த மீனுமே மாட்டலை. ஆனால் இவர் பக்கத்தில் ஒருத்தர் வலை போகிறாரு. அவர் வலையில் மீன் மாட்டுது. இதே மாதிரி ரொம்ப நாளாகவே நடந்துகிட்ருக்கு. எல்லார் வலையிலையும் மீன் மாட்டுது. ஆனால் இவர் வலையில் மட்டும் மீன் மாட்டவே இல்லை. இவருடைய நிலைமை சற்று குறையுது. அதாவது இவர் வலையில் மீனே மாட்டவே இல்லை. மீன் மாட்டினா தானே வியாபாரம் பண்ணுறதுக்கு. எந்த மீனுமே மாட்டவே இல்லை. திரும்ப தொழில் ஆரம்பிக்கிறாரு. மீன் பிடிக்க போகிறாரு. ஆனால் இந்த தடவை வலையில் தங்க மீன் மாட்டுது. தங்க மீன் மட்டும் இல்லைங்க, தங்க மீனை சுற்றி வைரம், பவளம், விலை அதிகமான வைரக்கல்லாக மாட்டிருக்கு. கூட வந்த மீன் பிடிக்க வந்தவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதிபத்தா, உன் நம்பிக்கை வீண் போகலை, உனக்கு கடவுளாக பார்த்து தங்க மீன் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. இவர் தான் வைராகியமான ஆளாச்சே. எந்த மீன் சிறந்த மீனோ அதை சிவனுக்கே சொந்தம்னு சொல்லி கடலில் விட்டுருவார். உடனே அந்த மீனையும் கடல்லே விட்டார், அந்த தங்க மீனையும். இவரோட பக்தியை பார்த்து சிவபெருமான் இவருக்கு காட்சி அளிக்கிறாரு. இவரோட குரு பூஜை எப்போ நடக்கும்னா ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு தான் நடக்கும்.